தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, மதுரை, திண்டுக்கல் தொகுதிகளில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கேட்டு பெறலாம். வணக்கம் பிரகாஷ். அதாவது இன்று காலை 10 மணி அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டமானது தற்போது நடைபெற உள்ளது. அதாவது இந்தியா கூட்டணியில் திமுகவுடனாக கடந்த பிப்ரவரி 29ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகள் ஒப்பந்தம் என்று கையெழுத்து ஆகிய நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அந்த மாநில நிர்வாக குழு மற்றும் மாநில செயற்குழு கூட்டமானது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. அதாவது பிப்ரவரி 29ஆம் தேதி 2 தொகுதிகள் என்று கையெழுத்து ஆகி மார்ச் 12ஆம் தேதி கோவை மற்றும் மதுரை மற்றும் திண்டுக்கல் என்ற 2 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியானது ஒதுக்கியிருந்தது. அதாவது ஏற்கனவே போட்டியிட்ட மதுரை, கோவை 2 தொகுதிகளில் மதுரை தொகுதி அதே தொகுதியை மீண்டும் கொடுத்து கோவை தொகுதியில் இம்முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்காமல் திமுகவே நேரடியாக கோவை தொகுதியில் களமிறங்க வாய்ப்புள்ளதால் கோவை தொகுதியை ஒதுக்காமல் கோவை தொகுதிக்கு பதிலாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கி இருந்தார்கள். இந்நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு மற்றும் மாநில நிர்வாக குழு கூட்டமானது நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்திற்கு பிறகு மதுரை மற்றும் திண்டுக்கல் ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிடலாம் என்ற அந்த வேட்பாளர் பட்டியலானது இன்று மாலைக்குள் வெளியாகும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழுவிலிருந்து அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் மதுரையில் போட்டியிட்ட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சு. வெங்கடேசனே மீண்டும் இந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் எனவும், அதாவது போன நாடாளுமன்ற 2019 தேர்தலில் 14,41,400க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கி மதுரை நாடாளுமன்றத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன் வசம் இழுத்தது. அதையொட்டி இம்முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை நாடாளுமன்ற தொகுதியையே திமுக கூட்டணியானது ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் கோவை தொகுதிக்கு பதிலாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியானது ஒதுக்கியுள்ளது. அதாவது திண்டுக்கல் தொகுதி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிமுக, அதாவது 2014 நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக தற்போது 2019 2024 வரை திமுகவை சேர்ந்த வேலுச்சாமி ஆகிய திமுக அதிமுகவின் கோட்டைகளாக வலம் வந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியானது தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் சென்றிருக்கிறது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பாக திண்டுக்கல் சட்டமன்ற தேர்தலில் 3 முறை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக அங்கம் வகித்த திண்டுக்கலை சேர்ந்த பாலபாரதி அவர்களுக்கும் திண்டுக்கல் முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்த என். பாண்டி மற்றும் தற்போதைய திண்டுக்கல் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய சச்சிதானந்தம் ஆகிய மூவருக்குமே திண்டுக்கல் மாவட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் மூவரில் ஒருவரை ஒதுக்க வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகபட்சம் பாலபாரதி அவர்களுக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கிறார்கள். அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை 3 முறை தேர்தல், அதாவது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என எந்த தேர்தலில் போட்டியிட்டாலும் அடுத்த முறை போட்டியிட எந்த தேர்தலிலும் வாய்ப்பானது அளிக்கப்படாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேரளாவில் ஐசக் தாமஸ் மற்றும் ஒரு சிலருக்கு இந்த நிபந்தனைகளானது அளிக்கப்பட்ட அரிதாக வாய்ப்புகள் வழங்கப்படும். அப்படி இருக்க தற்போது திண்டுக்கல்லில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பாலபாரதி மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறார்கள். இன்று மாலை 5 மணிக்குள் இந்த மாநில செயற்குழு மற்றும் மாநில நிர்வாக குழு கூட்டமானது நிறைவு பெற்ற பின்பு தலைமையிடமிருந்து யார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்பது குறித்து தெளிவான அதிகாரப்பூர்வமான அந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியாகும் என தெரிவிக்கிறார்கள். அதாவது மாநில செயற்குழு கூட்டத்தில் 15 பேர் கொண்ட அந்த மாநில செயற்குழு கூட்டமானது தொடங்கி அந்த வேட்பாளர் பட்டியலை சீராய்வு செய்த பின் மாநில நிர்வாக குழு கூட்டத்திற்கு அனுப்பி வைப்பார்கள். மாநில நிர்வாக குழு கூட்டமானது முடிவெடுத்த பின்பு யார் இந்த திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய தொகுதிகளில் போட்டியிட போகிறார்கள் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடமிருந்து தெரிவிக்கப்படும். பிரகாஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்.